சிறரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். வணக்கம். இன்றைக்கு இந்து மதத்திலே இருப்பதாக சொல்லப்பட்ட இன்னொரு குற்றச்சாட்டு. அது என்னென்னா, உலகத்தில் வேறு எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு விஷயம் இந்து மதத்தில் இருக்குது. அது என்னென்னா, தீட்டு. கிட்ட வராத, தொடாத, எட்டிப்போ, அங்கே நில், தொட்டா தீட்டு, நம்ம போய் குளிக்கணும். இப்படி ஒரு பழக்கம் இந்து மதத்தில் இருக்குது. இதை ரொம்பவுமே மேல்நாட்டுக்காரங்க விமர்சிக்கிறாங்க. அதில் பாருங்கள், எந்த மதத்துலையும் இது இல்லை. மேல்நாட்டு மதங்களில் இல்லை, உலகின் மற்ற மதங்கள்லையும் இது கிடையாது. இந்து மதத்தில் மட்டும்தான் அது இருக்குது. ஸோ இப்போ என்னாச்சுன்னா, பரிகாசம் ரொம்ப இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது. ஏன்னா மனுஷன் தொடாதுன்றான், இது என்னது என்று அந்த இந்து மதத்தை கேவலப்படுத்துவதற்கு அதை ஒரு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதில் நம்ம தீட்டுனா என்ன, அது எப்படி ஏற்பட்டது, அது எப்படி இன்றைக்கி பழக்கத்தில் இருக்கோ அந்த நிலைமைக்கு வந்தது, அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்து மதம் அவ்வளவு முட்டாள்தனமாக ஒரு செட்டப் ஏற்பாடு பண்ணலைங்கிறத புரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தீட்டுங்கிற விஷயம் ஜாதி அடிப்படையில் ஏற்பட்டது அல்ல. பிரபலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, உயர் சாதிக்காரங்க, குறிப்பாக பிராமண ஜாதிக்காரங்க மற்ற கீழ் ஜாதிக்காரங்க தள்ளிப்போன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஜாதி வெறி அப்படின்னா இதுக்கு ஒரு லைபல், ஒரு அவப்பெயர் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை பொறுமையாக கவனிக்கணும். பிராமணங்களுக்குள்ள ஒரு பிராமணன் இன்னொரு பிராமணனை தொடாதே அப்படின்னு சொல்கிறானா, அந்த தீட்டு இருக்குதான்னு பார்க்கணும். இல்லைன்னு சொல்லுவாங்க எதிரிகள், ஆனால் இருக்குது. அது எப்படின்னா, பல வகையான தீட்டுகள் பிராமணர்களுக்குள்ளே இருக்குது. சாவு தீட்டு இருக்குது. ஒரு சாவுக்கு போயிட்டு வந்தால் அந்த பிராமணன் மற்ற பிராமணங்களோட பழகக்கூடாது, போய் குளிச்சுட்டு வரணும், தீட்டு நீங்கணும். அப்புறம் பெண்கள் மாதவிலக்கு, மாதம் 3 நாள் அவங்க வீட்டை விட்டு பின்னால் தள்ளிடுவாங்க, கொல்லை பக்கம் தள்ளிடுவாங்க. சின்ன வீடாக 4 பக்கமும் ஒரு கட்டையை போட்டு அங்கே உட்கார வச்சுருவாங்க. தொடக்கூடாது, தீட்டு. அடுத்து வெளியூருக்கு பிரயாணம் போயிட்டு வந்தால் பஸ்ஸில் ரயிலில், அது தீட்டு, உடனே குளிக்கணும். ஆண் பெண் திருமணமான புதியில் ஒன்றாக படுத்திருந்தாங்கன்னா அது தீட்டு, அவங்க யாரையும் தொடக்கூடாது, முதல் வேலையாக குளிக்கணும். குழந்தை பிறந்துட்டா பிரசவ தீட்டு, அதுக்கு பரிகாரம் பண்ணணும். ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்தால் அது தீட்டு, அது குளிக்கணும். ஒருத்தர் சாப்பிட்ட மிச்சம், உச்சிஷ்டம்னு சொல்லுவாங்க, அது தீட்டு. அது தவிர கடல் கடந்து வெளிநாடு போயிட்டு வந்தால் அது ஒரு பெரிய பயங்கரமான தீட்டு. அந்த தீட்டுக்கு பரிகாரம் இல்லைன்னு ஸ்மிருதிகள் சொல்லுது. சில பேர் பரிகாரம் இருக்குதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிவிட்டு தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். வைத்தியநாத தீட்சிதர் ஸ்மிருதி முக்தாபலத்தில் சொல்கிறாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த தீட்டுக்கு பரிகாரமே இல்லை, அவன் பத்திதன் தான் அப்படின்றார். ஒரு ஆதாரம் வேணும்னா, உலக புகழ்பெற்ற கணித மேதை ராமானுஜம், அவர் ஒரு ஐயங்கார் பையன், அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார். அங்கே வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில், ஆக்ஸ்ஃபோர்டு போன்ற பல்கலைக்கழகங்கள் அவருக்கு நல்ல புகழ். அவர் இந்தியா திரும்பி வந்த பிறகு அவருக்கு சின்ன வயசுலேயே சாவு வந்துருச்சு. 30ஸ்லேயே அவர் இறந்து போனார். அப்போது அவருடைய இறந்த பிணத்துக்கு சரமக்கிரியைகள்
அந்த சாவு சடங்குகள் செய்ய எந்த ஐயரும் முன் வரலை, எந்த புரோகிதரும் நாங்கள் செய்ய மாட்டோம்ட்டாங்க. அவன் வெளிநாடு போயிட்டு வந்தவன், அந்த தீட்டுக்கு பரிகாரம் இல்லை. என்ன 2 நாள் அந்த உடம்பு வீட்டுக்கு வெளியில் தண்ணியிலே கிடந்தது, அன்கேர்டு ஃபாரா. அப்போது ஒரு வைஷ்ணவ செட்டியார், இவன் ஒரு ஐயங்கார் பையனாச்சே வைணவனாச்சே என்று இறக்கப்பட்டு தான் பொறுப்படுத்திக்கிட்டு ஊர் மேயரையும் கூட்டிக்கிட்டு 2-3 பேர் சேர்ந்து அதை சுடுகாடு காரியத்தை முடித்தாங்க. அவர் ராமானுஜம் பிராமணன் தானே, பிராமணனுக்குள்ளேயே அந்த தீட்டு இருக்குது. அப்போ இது என்ன அடிப்படையில் தீட்டுன்னு சொல்கிறாங்க, தொடாதேன்னு சொல்கிறாங்க, தொடலாங்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் ரிஷிகள் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார்கள். இந்த பாரத தேசத்திலே அமைந்திருக்கிற எல்லா சாஸ்திரங்களும் ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்ங்கிற மாதிரி சத்துவகுணத்தை நோக்கி பயணிக்கின்றன. இந்து மதத்தினுடைய எந்த பிரிவைச் சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த வருணத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும், அவருடைய இலக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னா சத்துவகுணத்தை நோக்கி. ரஜோகுணம் தமோ குணத்திலிருந்து தப்பிச்சு சத்துவகுணத்தை அடையணும். ஏன்னா மோட்சத்துக்கு முதல் படி சத்துவகுணம் தான். இந்த தங்க நகை செய்கிற கடைகளுக்கு வெளியில் அந்த நகையை அறுத்துட்டு தண்ணியை அடித்து விடுவாங்க. அது ஒரு வாய்க்கால் வழியாக போகும். அந்த வாய்க்காலில் தங்கத்தினுடைய துகள்கள், கண்ணுக்கு தெரியாத துகள்கள் கலந்துருக்கும் இல்லையா. இந்த வியாபாரி அதை பெருசாக நினைக்க மாட்டான். ஆனால் அதை பெருசாக நினச்சி அந்த தண்ணீரை மறித்து சல்லடையால் அரித்து அந்த துகள்களை கலெக்ட் பண்ணி 1 மாதம் 2 மாதம் கலெக்ட் பண்ணால் இந்த இவ்வளோ தங்கம் கிடைக்கும். அது போதுமே எனக்கு, ஒரு பவுன் தங்கம் என்ன விலை விற்கிது என்று தங்க குப்பையை அரித்து அதை தங்கமாக திரட்டி அதை விற்பனை பண்ணி பிழைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அது மாதிரி இந்த நாட்டில் சத்துவகுணம் எங்கடா கிடைக்குதுன்னு கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த பொருளில் சத்துவகுணம் இருக்குது, அந்த பொருளில் சத்துவகுணம் இருக்குது, இந்த நபர்கிட்ட சத்துவகுணம் இருக்குது அப்படின்னு சத்துவகுணமாக சேர்த்து எல்லாம் சேர்த்து திரட்டினா ஏதோ 1 பவுன் தேருமா, கொஞ்சம் ஞானம் கிடைக்குமா, ஞானம்ங்கிறது சத்துவகுணத்தினாலே வருவது என்று சத்துவகுணத்துக்கு ஏங்கி போய் அலைகிற ஒரு சமுதாயம் இந்த ரிஷிகள் சமுதாயம். அப்படி கொஞ்சம் கிடைக்கிற ஒரு சத்துவகுணத்தை திரட்டி ஒரு இடத்துல வச்சுருக்கிற போது அதோட ரஜோகுணம் தமோ குணம் கான்டாக்ட் பண்ணால் அதை தான் அவன் தீட்டுங்கிறான். இப்போ கோவிலில் இருக்கிற விக்கிரகம், அதில் அதுக்குரிய மந்திரத்தை சொல்லி அந்த தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி இருக்க வச்சுருக்கிறாங்க, அது சத்துவகுணம். நாங்கள் அரும்பாடுபட்டு ஒரு சத்துவகுணத்தை திரட்டி அங்கே அந்த விக்கிரகத்தில் வச்சுருக்கிறோம், நீங்கள் பாட்டுக்கு உள்ளே நுழைஞ்சிடாதீங்கன்னு சொல்லி அர்ச்சகர்கள் பிராமணர்கள் தான். பிராமணர்களையே உள்ளே வரக்கூடாத பிராமணன் நிறைய பேர் இருக்கான். நான் சொன்னேனே அந்த மாதிரி பல தீட்டு, அவங்களெல்லாம் வெளியே நிப்பாட்டிடுவாங்க. அப்போது ஏன்னா அவங்க ரஜோகுணம் தமோ குணம் சம்மந்தப்பட்டவர்கள், அவங்க வந்தாங்கன்னா இங்கே சத்துவகுணம் பாதிக்கப்படும், தீட்டு. ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன். காஞ்சி சங்கராச்சாரியர் சமாதி பெரியவர், அவரை பார்க்குறதுக்கு பிரபல பாடகி MS சுப்புலட்சுமியும் அவருடைய கணவர் சதாசிவ ஐயரும் க்யூவில் காத்திருக்கிறாங்க. இவர் தன்னை பார்க்க வர்றவங்க எல்லாருக்கும் உத்தரநீலை பஞ்சபாத்திரத்துலேருந்து உத்தரநீலை தீர்த்தம் எடுத்து கொடுக்குறார். இப்போ அங்கே சுற்றி நிற்கிற பிராமணங்களுக்கு, அவருடைய சிஷ்யர்களுக்கு என்னடா பிரச்சனைன்னா, சதாசிவ ஐயரும் MS சுப்புலட்சுமி அம்மாளும் ஃபாரின் போயிட்டு வந்தவங்க, தீட்டு, அவங்களுக்கு இந்த தீர்த்தம் கொடுக்கப்படாது. ஆனால் அவங்க க்யூவில் காத்திருக்கிறாங்க. இப்போ சாமிக்கிட்ட வரும்போது அவர் என்ன சொல்ல போகிறார், எப்படி சமாளிக்க போகிறாருன்னு எல்லாம் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தர்மசங்கடமான நிலைமை காஞ்சி பெரியவருக்கு. எல்லோருக்கும் அந்த மந்திரிக்கப்பட்ட தீர்த்தத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கார். இவங்க வந்த உடனே என்ன பண்ணிட்டார் தெரியுமா,
நீங்கள் போங்கன்னு சொல்லலை, சொன்னால் தானே வருத்தம். பக்கத்தில் ஒரு தேங்காய் இருந்தது. அந்த தேங்காய் எடுத்து ஒரு கத்தி, அருவா கத்தி இருந்தது, அதை வச்சு ஒரு அடி போட்டார். தேங்காய் விரிசல் விட்டது. உடனே அந்த தண்ணி வருது இல்லையா, அதை இந்த சதாசிவ ஐயரி அந்த அம்மாவை பார்த்து கையை பிடிங்க அப்படின்னு தேங்காய் தண்ணியை கொடுத்துட்டாரு. அந்த பஞ்சபாத்திரம் தீர்த்தம் கொடுக்கல. இப்போ சதாசிவ ஐயருக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன சந்தோஷம்னா, யாருக்குமே தேங்காய் உடைக்கலை, நமக்கு மட்டும் தேங்காய் உடைச்சி தேங்காய் தீர்த்தம் கொடுத்தாருன்னு அவங்க ரொம்ப குஷியாக வாங்கிட்டு போயிட்டாங்க. இவருக்கு என்னென்னு சொன்னால், இந்த மந்திர தீர்த்தத்தை வாங்குறதுக்கு அவங்களுக்கு யோகியதை இல்லை, அவங்க ஃபாரின் போயிட்டு வந்தவங்க. அது தவிர்த்துட்டார். எல்லாருக்கும் சந்தோஷம். இது உண்மையில் நடந்ததுங்க. காஞ்சி பரமாச்சாரியருடைய வாழ்க்கை வரலாற்றில் இது எழுதப்பட்டிருக்கு. சந்தேகம் இருந்தால் படித்து பாருங்க. அப்போ அவங்க பிராமணங்க தானே, ஜாதி அடிப்படையில் வந்ததில்லை இந்த தீட்டு. வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற மண், காற்று, காய்கறி, பால் முதற்கொண்டு எல்லாம் தமோகுணம் ரஜோகுணமானது. அங்கே போய் நான் காலிஃப்ளவரும் முட்டைக்கோசம் கேரட்டும் தின்னுவிட்டு தமோகுணத்தையும் ரஜோகுணத்தையும் ஏற்றிக்கிட்டு வந்திருக்கிறீங்க. இங்கே அது ரத்தத்தில் ஓடுது. இப்போ அப்போது இங்கே இருக்கிற சாத்விக குணத்துக்கு அது தீட்டு தானே. இப்படி பார்த்தாங்க. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த சத்துவகுணத்தை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப பாடுபட்டாங்க ரிஷிகளும் இந்த சமூக தலைவர்களும். அதுக்கு என்ன பண்ணாங்க, சில பேரை ஒரு குரூப்பாக ஒதுக்கி வச்சாங்க. நீங்கள்லாம் அக்ரஹாரத்தில் இருங்க, நீங்கள் ரஜோகுணமான தமோகுணமான சாப்பாடு சாப்பிடக்கூடாது, மற்றவங்களோட நீங்கள் மிக்ஸ் ஆக வேண்டாம், வெளியூர் பிரயாணம்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப பயங்கரமான விதிமுறைகளை அவங்களுக்கு போட்டாங்க. அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு வாழ்க்கை முறை ரொம்ப கஷ்டம். நீங்கள் அந்த வாழ்க்கை வாழ்ந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏன்டா அர்ச்சகனாக பிறந்தோன்னு இருக்கும். எது எடுத்தாலும் கூடாது, இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, அப்படி வச்சு மற்றவங்க நீங்கள் அவங்கக்கிட்ட போகாதீங்க, அவங்க சத்துவகுணத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க, சுத்தம், நீங்கள் போய் தீட்டாக்கிறாதீங்க என்று மற்றவர்களை விலக்கி வைத்தார்கள். பின்னால் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த உள்நோக்கம் மறைஞ்சு அது ஒரு ஜாதி பழக்கமாகி போச்சு. அக்ரஹாரத்து பக்கம் மற்றவன் போகக்கூடாது, பிராமணன் மட்டும்தான் அங்கே இருக்கலாம். அப்போ தீட்டுப்பட்ட பிராமணன் கூட அக்ரஹாரத்துக்கு போவான். அந்த மாதிரி ஆகி போச்சு. பின்னால் அவனை தட்டி கேட்க ஆள் இல்லை. அப்போ என்னாச்சு, அது ஒரு ஜாதி பழக்கமாக பின்னாலே உருவெடுத்தது. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், இந்த சத்துவகுணம் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு தான் வருமா, மற்ற ஜாதிக்கு வராதான்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியும் ரிஷிகள் கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஆக கீழென்று சொல்லப்பட்ட மற்ற ஜாதிகள், இப்போ மற்ற ஜாதிகள் ஏன் கீழ்னு சொன்னாங்க அப்படின்னா, அவன் தடுக்கப்பட்ட ஆகாரமெல்லாம் சாப்பிடுவான். வெங்காயத்தை முழுசாக எடுத்து பச்சை வெங்காயமாக சாப்பிடுவான், மேல்நாட்டு காய்கறியெல்லாம் சாப்பிடுவான், மாம்சாக்காரம் சாப்பிடுவான், 3 நாளைக்கு ஒருக்கா குளிப்பான், போகக்கூடாத நாட்டுக்கெல்லாம் போவான், எல்லாரோடையும் கை குலுக்குவான், ரஜோகுணம் தமோகுணம் அப்பி கிடக்கும் உடம்பு போகிறான். அதனால் நீங்களாம் ஒதுங்கிருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க இன்னொன்றும் சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஜாதியில் கூட பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் அடிப்படையினாலே சில பேர் சத்துவகுணம் உள்ள ஞானிகளாக பிறப்பார்கள், அவங்க விஷயத்தில் இந்த தீட்டு பார்க்கப்படாது, பார்க்க வேண்டான்னு சொன்னாங்க. திருப்பானாழ்வார் ஒருத்தர், அவர் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர், பிறப்பினாலும் உடலினாலும் பழக்கத்தினாலும் பரம ரஜோகுணம் தமோகுணமான மனுஷன். ஆனால் ஞானம் பெருசாக இருந்தது. அப்போ ஸ்ரீரங்கம் கோயில் அர்ச்சகர் லோகசாரங்க முனிவர் ஜாதியிலே சத்துவமானவர். அவர் என்ன பண்ணிட்டார், இவனை தொட்டால் கூட நமக்கு தீட்டுன்னு சொல்லி கல் விட்டு எரிஞ்சிடே எந்திரா, கோயிலுக்கு தீர்த்தம் எடுக்கணும், நீ பாதையில் படுத்து கிடக்கிறேன்னு கல் விட்டு எரிஞ்சார். அப்போ பெருமாள் கோபம் வந்துருச்சு, டேய் நீ ஜாதியை வச்சு ஞானி சத்துவகுணம்னு பார்க்குற, அவன் ஒன்றை விட சீனியர், அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனை முதுகு மேலே ஏற்றி கொண்டு வா, பனிஷ்மெண்ட் உனக்கு, அப்படி சொன்னார். நம்மாழ்வார் வேளாளர் தான், அவரை ரொம்பவும் கௌரவித்து, அவர் பிறந்ததுலேருந்து தாய்ப்பால் கூட குடிக்கலை, சாப்பாடு இல்லாமலே உடல் வளர்ச்சி அடைந்தது, சாம வேதத்தை அப்படியே ஞான பாசுரங்களாக கொட்டினார்.
பிராமணர் மதுரை கவி ஆழ்வார் கை கட்டி எழுதிக்கிட்டாரு. அப்போ அங்கே ஞானம் இருக்குது. அப்போது ஒரு பிராமணனாக இருந்தால் கூட அவர்கிட்ட முறைதேவரி நடந்தால் அவன் தான் தீட்டு போடுறான், அவர் தீட்டு போட மாட்டார். இதையும் ஒத்துக்கிட்டாங்க அவங்க. திருமங்கை ஆழ்வார் மிலேச்சர்னு குரு பரம்பரா பிரபாவத்தில் போட்டிருக்கு. ஆனால் அவர் ஆழ்வார்களுக்கு சமமாக கொண்டு வச்சாங்கல்ல. திருமழிசை ஆழ்வாரை வேதம் காதில் படக்கூடாதுன்னு சொல்லி மற்ற வேத பிராமணங்கள்லாம் வேதம் சொல்கிறத நிறுத்தினாங்க. அவங்க மண்டையில் அடித்த மாதிரி அவங்களுக்கு வேதம் மறந்து போச்சு, இவரில் ஞாபகம் மூட்டினார். அப்போ நீங்கள் அங்கே ஒன்று கவனிக்கணும், தீட்டுங்கிறது ஜாதி அடிப்படையில் ஏற்பட்டது அல்ல, அது ஞான விசேஷத்தினாலே ஏற்பட்டது. ஞானம் உள்ளவன் எந்த ஜாதியில் பிறந்தாலும் அவன் உயர்ந்தவன் ஆவான். ஒரு உயர்ந்த ஜாதியில் பிறந்தவன் ஞானம் இல்லாமல் இருந்தான்னா அவனை தொட்டால் தான் நமக்கு தீட்டு. அந்த மாதிரி அவங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அர்ச்சகர்கள் என்று தனியாக பரம்பரையாக சுயமாச்சாரிய புருஷர்கள் மாதிரி ஒரு குரூப் வச்சுட்டு நீங்கள் சொசைட்டியில் மற்றவங்களோட பழகக்கூடாதுன்னு அவங்களுக்கு ரொம்ப கடுமையான விதிமுறைகள் வச்சுருந்தாங்க. இப்போ அதையும் அவங்க உடச்சி எறிஞ்சிட்டு மற்ற மனுஷங்க மாதிரி அவங்க சினிமா தியேட்டருக்கெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படி உடைஞ்சி போகிற போது தான் மற்றவன் கேள்வி கேட்குறான், அவங்க என்ன யோக்கியம், எங்களை மாதிரி தானே அவங்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன விசேஷமான மரியாதை அப்படிங்கிற கேள்வி வந்து போச்சு. அப்புறம் இந்த சத்துவகுணத்தை சாதாரண மனிதர்கள் வளர்த்து கொள்ள முடியுமா? அதாவது ஜாதி அடிப்படையில் சாதாரணமாக கருதப்பட்டவர்கள் இந்த சத்துவகுணத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியுமானா முடியும். அதுக்கு ஸ்மிருதிகள் வழிவகுக்குது. ஒவ்வொரு ஸ்மிருதியும் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுங்க, இந்த மாதிரி இத்தனை மணிக்கு எந்திரிங்க, இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் அந்த சத்துவகுணம் வரும் என்று ஸ்மிருதிகள் வழிவகுக்கின்றன. அப்படி வழிவகுக்கிற போது அதன்படி வாழ்ந்தவர்கள், இப்போ தர்மவியாதன்னு ஒருத்தன் தான், அவன் கசாப்பு கடைக்காரன், ஆட்டை வெட்டி அந்த கசாப்பை விலை கூறி விற்கிறவான். ஆனால் அவனுக்கு இருந்த ஞானம் எவ்வளவு இருந்ததுன்னா, ரிஷிகள்லாம் அவன் காலை தொட்டு கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி அவங்ககிட்ட ஞானம் கற்றுக்கிட்டாங்க. அப்போ அங்கே பிறவியை தாண்டி போகுது ஞானமும் தீட்டும். அப்போ தீட்டு இன்னார் தொட்டால் தான் தீட்டு, இன்னாருக்கு தான் தீட்டுன்னு நீங்கள் வரன்முறைப்படுத்த முடியாது. இதுதான் இந்து மதத்தினுடைய அடிப்படை தத்துவம். இதை புரியாமல் தான் அவங்க ஜாதி அடிப்படையில் பேசுகிறாங்க, உயர்வு தாழ்வுன்னு இன்றைய அவலநிலையை வைத்து இந்து மதத்துக்கு தீர்ப்பு வழங்குகிறார்கள். இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இப்போது இந்த கோவிலில் கூட விக்கிரகத்தில் சத்துவகுணம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற போது அர்ச்சகரே தப்பு பண்ணலாம், சேவார்த்திகள் தப்பு பண்ணலாம், பக்தர்கள் தப்பு பண்ணலாம். அப்போ நாளாக நாளாக அந்த சார்ஜ் குறையும். அதுக்கு தான் வருஷம் ஒரு தடவை பவித்ர உற்சவம், தூய்மைப்படுத்துகிற ஒரு உற்சவம், அதுக்குரிய மந்திரங்களை சொல்லி அது நம்ம குளிக்கிறோம்ல, உடம்புல அழுக்கு சேர்ந்த போது சோப் போட்டு குளிக்கிறோம்னா அழுக்கு போயிடுதில்ல, அது மாதிரி அந்த தீட்டெல்லாம் நீங்கிறதுக்கு வருஷம் ஒரு தடவை பல உற்சவங்கள், வசந்தோத்சவம், பிரம்மோத்சவம், எல்லா உற்சவங்களும் நடத்தி அந்த விக்கிரகத்தில் மறுபடியும் சார்ஜ் ஏற்றுறது. ஆக இந்த தீட்டு என்பது எல்லாருக்கும் உண்டு. பிராமணனுக்கும் உண்டு, அபிராமணனுக்கும் உண்டு, தாழ்த்தப்பட்டவனுக்கும் உண்டு. ஞானம் சத்துவம் என்பது தாழ்த்தப்பட்டவன்ட்டையும் உண்டு, அது பிராமணன்ட்டையும் இல்லாமல் போகிறது உண்டு. ஒரு ரகசிய கிரந்தத்தில் வைணவத்தில் பிராமணியம் விலை செல்லுகிறது, அது பகவத் லாப ஹேத்துவாதலாலே, அது இல்லை என்கில் அது பயனற்றதுன்னு. பிராமண ஜென்மத்தை உயர்வாக நம்ம ஏன் பேசுகிறோம்? அவனுக்கு ஞானம் இருக்குங்கிறதுனால பேசுகிறோம், அவன் கடவுளுக்கு கிட்ட போயிட்டாங்கிறதுக்காக பேசுகிறோம். அவன் அதை கோட்டை விட்டான்னா அவன் என்ன பிராமணன், அதில் என்ன இருக்குது பிரயோஜனம் என்று பிராமணர்கள் நூல் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்க்கணும். ஸ்ரீவச்சன பூஷணம், 18 ரகசிய கிரந்தங்கள் இருக்குது, பிள்ளைலோகாச்சாரியர் எழுதியிருக்கார், ஆச்சாரியர் எழுதி அழகிய மனவாள பெருமான் எழுதியிருக்கார். அதெல்லாம் படித்து பார்க்கணும். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு இந்து மதம் மோசம், இந்து மதம் தப்பு, அப்படி இப்படின்னு உயர்வு தாழ்வு பேசுதுன்னு பேசப்படாது. ஒரு பழக்கம் ஒரு சமுதாயத்தில் வந்ததுன்னா அது எப்படி வந்தது, ஏன் வந்தது, காரணம் என்ன, அந்த ரூட்டை போய் பிடிக்கணும். அப்புறம் தான் நீங்கள் தீர்ப்பு வழங்கணும்.
அப்படி பார்க்குற போது எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் இந்த தீட்டு என்ற விஷயமானது மிகுந்த பகுத்தறிவோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆன்மீக விஞ்ஞானம். அது பின்னால் மிஸ்இன்டர்பிரட் ஆகி மிஸ்யூஸ் ஆகி இன்றைக்கி இந்து மதத்துக்கே அது ஒரு பெரிய இழுக்காக வந்து நின்றுட்டுருக்கு. ஆக சத்வகுணத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த முயற்சி அது. அது என்ன சத்துவகுணம்னு கேட்குறீங்களா? நீங்கள் காலங்காத்தால் ஒரு 5-5:30 மணிக்கு எழுந்திரிச்சு பாருங்க. அப்போ பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ சாமி கும்பிட்டா நல்லா கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். அதுதான் சத்துவகுணம் கம்பேரிட்டிவ்லி. அப்புறம் நாள் போக போக சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் நீங்கள் கண்ட பாட்டு கேட்குறீங்க, சினிமா பார்க்குறீங்க, பல பேரோட மோதுறீங்க, சண்டை போடுறீங்க, மனசு பூரா ஒரே கல்மஷமாகி போகுது, அழுக்காகி போகுது, ரஜகுணமாகிடுது, தமோகுணமாகிடுது. இது ஒரு தனி மனிதனுக்கு நான் சொல்கிறேன், ஒரு சமுதாயத்துக்கே இது உண்டு. இதையெல்லாம் யோசித்து பார்த்து தான் இந்து மதத்தில் என்ன செய்தால் சத்துவகுணம் வளரும் என்பதற்கான வழிகளை சொல்லி வைத்தார்கள். அதனால் நமக்கு வேண்டாம், நம்ம தீர்மானிச்சுக்கிட்டோம். அவன் அப்படி தான் சொல்லுவான். முட்டைக்கோசில் எவ்வளவு விட்டமின் இருக்குது தெரியுமா, கேரட்டில் எவ்வளவு இருக்குது தெரியுமா, காலிஃப்ளவரில் எவ்வளவு இருக்குது தெரியுமா, மேல்நாட்டு காய்கறிகள் தான் புரோட்டீன் அதிகமாக இருக்கியா. இவன் திங்கிற காய், இந்த கத்திரிக்காயும் வாழைக்காயும் வெண்டைக்காயும் தின்னு என்னத்துக்கு ஆகுறது? மனுஷன் நிமிர்ந்து கூட நிற்க முடியாது. வெள்ளைக்காரனை பாரு எப்படி இருக்கான் ஒவ்வொருத்தனும் என்று சொல்லி அவர்கள் உடல் வளத்தை பற்றி பேசுகிறார்களே தவிர ஆன்மாவுக்கும் உள்ளத்துக்கும் அது என்ன தீங்கு செய்கிறது என்பதை இவர்கள் சிந்தித்தது போல அவர்கள் சிந்திக்கவில்லை. அதில் தான் வந்து இந்து மதம் இங்கே ஆபாசமாக விமர்சிக்கப்படுகிறது. அதனால் இந்து மத சாஸ்திரத்தில் எதுவுமே அறியாமையாக செய்யப்படவில்லை, எல்லாம் அறிவு விவேகமாக செய்யப்பட்டது. அவ்வளவு மோசமான ஒரு அறிவீனமான காரியமாக இருந்திருந்தால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த இந்து மதம் இந்த நாட்டில் நிலைச்சி நிற்கிதில்லை. எவனாவது கேள்வி கேட்பான்ல. இன்றைக்கி நமக்கு மட்டும்தான் பகுத்தறிவு வந்துருச்சா? அவனுக்கெல்லாம் பகுத்தறிவு கிடையாது. அவன் எல்லாம் வந்து வாயை பொத்திட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் ஆமாங்க ஆமாங்க நீங்கள் சொல்கிறது ரைட் தானுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோங்க அப்படின்னு சொன்னவன் தானே லட்சக்கணக்கில் இருந்தான். ஒருத்தனுக்கு கூட அறிவு இல்லையா? அவன் எதிர்ப்பு கேள்வி கேட்டுக்க மாட்டானா? என்னையா அப்படி சொல்லியிருக்கிறீங்க, இது ஒருதலை பட்சமாக இருக்கையா, நாங்கள் ஒத்துக்க மாட்டேயா அப்படின்னு எவனாவது சொன்னானா? இப்போ தானே ஒரு 100 வருஷமாக சமுதாயத்தில் எல்லாம் தலை புரண்டு போச்சியா. எவனும் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை, எல்லாமே தலை புரண்டு போச்சு. அதனால் பிரச்சனை வந்தது. ஆகவே அதை நாம் உணர வேண்டும். இந்து மதத்தை பற்றி நாம் ஒரு கணிப்பு செய்வதற்கு முன்பு இந்து மதத்தின் சரித்திரத்தை பார்க்க வேண்டும். எது எப்படி ஆரம்பித்தது, ஏன் ஆரம்பித்தது, யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, என்ன காரணம், பின்னால் என்ன ஆச்சு, இப்படி கேள்வியெல்லாம் கேட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்து மதம் மாதிரி ஒரு மதம் கிடைக்காது என்பதை உணர்வீர்கள். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.